நம்ம பொள்ளாச்சி மக்களோட பல நாள் கோரிக்கை நிறைவேற போகுதுன்னே சொல்லாங்க. எஸ், நம்ம உதய எக்ஸ்பிரஸை பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ட்ரையல் ரன்னை கவர் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே இன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ட்ரையல் ரன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 7:45 வந்து சொன்ன 15 மினிட்ஸ் இருக்குது. 6th பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் கிளம்புன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் ஸ்பெஷலாக ஒரு 2 வண்டி ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டேஷனுக்குள்ளே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நம்ம வண்டி 6th பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் கிளம்புது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. நான் ஏற்கனவே லேட்டாக கிளம்பிட்டு வந்துட்டேங்க. அதனால காலேஜ் வேறு போகணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ இதை முடிச்சு எல்லாம் ஓனாக பார்க்கலாம். இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பல நாள் கோரிக்கைன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு போகுது. இன்றைக்கி தான் ட்ரையல் ரன். இன்னும் 5 நிமிஷத்தில் கிளம்ப போகுது. பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா. இந்த வண்டியை எக்ஸ்டென்ஷன் பண்ணதுனால ரொம்ப டைமிங்கெல்லாம் சேம் அதே டைமிங் தான். காலைல வந்து இங்கே கிளம்பாமல் அங்கே பாலக்காட்டில் 3 மணிக்கு கிளம்புது. நம்ம கோயம்புத்தூர் அதே டைம் 5:45 வந்துடும். ரிட்டன் வந்து இங்கே 9 மணிக்கு வருங்களா. 9 மணிக்கு வந்துட்டு அங்கே பாலக்காடு 11 o'clock போங்க. கொஞ்சம் நாளில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வண்டி கிளம்பிட்டு அப்புறம் நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது இருக்குது. என் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொள்ளாச்சிக்கு ஏன் ட்ரெயின் மிஸ் ஆகுது உனி லைனாக ட்ரெயின்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நம்பிக்கிறோம். இந்த முதல் முயற்சி தான் நம்ம உதய எக்ஸ்பிரஸுங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிரஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 2266622665ங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நம்பர், பெங்களூர்லேருந்து ஒரு நம்பருங்க. இன்றைக்கி ட்ரையல் ரன்னோட டைமிங் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இங்கே டிபார்ட் ஆகி பொள்ளாச்சி 9 மணிக்குங்க. அங்கே பொள்ளாச்சி போயிட்டு லோக்கல் ரிவர்சலுக்காக 25 மினிட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கேருந்து கிளம்பி 11:05க்கு பாலக்காடு ரீச் ஆயிருங்க. ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சியில் லோக்கல் ரிவர்சல் போட்டு காஞ்சிகூடா அப்படி போய் போங்க. பாலக்காடு டவுன் வழியாக பாலக்காடு போய் ரீச் ஆகுங்க. அங்கே அதே மாதிரி 11:35க்கு எடுத்து நம்ம கோயம்புத்தூர் ஒரு 2:30க்கெல்லாம் வந்துடுவாங்க. அது மாதிரி தான் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. நான் சைடில் அப்படியே டிஸ்பிளே பண்ணி காட்டுறேங்க. மோஸ்ட்லி நம்ம உதய எக்ஸ்பிரஸுக்கு பார்த்திங்கன்னா வடகோவையிலேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு 25 மினிட்ஸ் ஸ்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே நம்ம வண்டி எப்போயுமே சீக்கிரம் வந்துடுவாங்க. ஒன்ஸ் இந்த பெங்களூர் கண்டோன் வந்தே பார்த்து லேட் ஆச்சுன்னா நம்ம வண்டி கொஞ்சம் நிப்பாட்டி போட்டு அப்புறம் கரெக்டாக வருவாங்க. இந்த ஸ்லாகெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி தாங்க நம்ம பொள்ளாச்சி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சி போய் பாலக்காடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டைமிங்கும் புதுசாக அப்டேட் ஆகிற டைமிங்கும் நான் உங்களுக்கு ஸ்லைடில் போடுறேன் பாருங்கள். டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock ஆச்சுங்க. ஒன்றும் சிக்னல் போடல. வெயிட்டிங் ஃபார் த சிக்னல். காடு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. சிக்னல் போட்டானே நம்ம ட்ரையல் ரன் ஸ்டார்ட் ஆயிருங்க. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பாலக்காடு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் உதய எக்ஸ்பிரஸுங்க. என்ன நினச்சேன்னா நம்ம வந்தே பாரத் ட்ரையல் ரன் பார்த்துருக்கோம் இல்லைங்க, அந்த மாதிரி பயங்கரமாக செலப்ரேஷனாக இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து இங்கே செலப்ரேஷன்லாம் பண்ண போட்டிருக்கு. ஏன்னா இந்த உதய எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்குது. ஒரு 8:02க்கு வந்து சிக்னல் போட்டாங்க. எஸ், நம்ம உதய எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாலக்காடு வரைக்கும். அதோட ட்ரையல் ரன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கோயம்புத்தூரில் கரெக்டாக 8:02க்கு எடுத்துட்டாங்க. ஃபைனலாக நம்ம உதய எக்ஸ்பிரஸோட ட்ரையல் ரன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு கிணத்துக்கடவை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பொள்ளாச்சி 9 o'clock ரீச் ஆயிருங்க. அங்கே ஒரு லோக்கல் ரிவர்ஸில் போட்டு பாலக்காடு கிளம்பிடுங்க. 1/2 an hourக்கு அப்புறம் அங்கேருந்து டிபார்ட் ஆகி நம்ம கோயம்புத்தூர் அரைவ் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பின்னாடி பார்த்தீங்களா
ஒரு டீசல் லோக்கோங்க. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பெஷல் ட்ரெயின் விட்ருக்காங்க. ஒன்று நம்ம கோயம்புத்தூருக்கு, ஒன்று நம்ம கன்னியாகுமரிக்குங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நம்ம தலைநகரம் சென்னையிலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் வண்டி பார்த்துடலாங்க. எப்படின்னா சென்னை எக்மோர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இது ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. இது வரைக்கும் நம்ம சென்னைக்கு இந்த வழியாக ரூட்டில் ஆப்ரேட்டே பண்ணதில்லைன்னா பார்த்துக்கோங்க. எஸ், நம்ம ட்ரெயின் நம்பர் பார்த்திங்கன்னா 06003 06004ங்க. 06003 வந்து சென்னை எக்மோர்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் வரதுங்க. 2 நாள் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. April 18 and 20ங்க. அண்ட் 06004 கோயம்புத்தூர்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அது வந்து 19 and 21 ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வண்டி எடுத்துக்கக்கூடிய ரூட்டு பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. தாம்பரம், விழுப்புரம் போயிட்டு அப்படியே சீர்காழி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கலுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டுனா வச்சுக்கோங்க. ஒட்டஞ்சத்திரம், பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், போத்தனூர், கோயம்புத்தூருங்க. இப்படிப்பட்ட ரூட்டில் போகுதுங்க. அப்போ எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். எஸ், பொள்ளாச்சி மக்களுக்காகட்டும், பழனி மக்களாகட்டும் ஒரு சூப்பரான ட்ரெயின்னே சொல்லாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எலெக்ஷன் சென்னையில் இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வண்டியை. வண்டி பார்த்தீங்கன்னா 06001 06002ங்க. தாம்பரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதோட ஸ்டாப்பேஜஸ் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் எடுத்துட்டாங்கன்னா விழுப்புரம், அப்புறம் திருச்சி, அப்புறம் மதுரை, விருதுநகர் அந்த வழியாக போய் சேருங்க. இந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸும் அதே மாதிரி 18 and 20 வந்து சென்னை தாம்பரத்துலேருந்து டிபார்ட் ஆகி கன்னியாகுமரியிலேருந்து 19 and 21 ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோயம்புத்தூர்லேருந்து சென்னை எக்மோர் சொல்லியிருந்தாங்களே அந்த வண்டியில் ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 475 ரூபாங்க. தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னா 1285. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸுக்குனா ஃபேர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அண்ட் நம்ம சேனலில் அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோங்க. வர 19ஆம் தேதி கிளம்ப போகிறோம். பட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம சேனலில் இப்படி வந்து சென்னை எக்மோர் போனதில்லை. ஸோ ட்ரை பண்ணுவோம். சரி வாங்க, நம்ம ஏதாச்சும் டிபார்ச்சரை பார்த்துட்டு கிளம்பலாம். மத்தியானம் வந்து நம்ம வருவான்லங்க நம்ம உதய எக்ஸ்பிரஸ், அதை கவர் பண்ணிட்டு வீடியோ முடிச்சிடலாங்க. இல்லை, கோயம்புத்தூர் ஜங்ஷன் எவ்வளோ வைப்பிங்கன்னு தெரியுங்களாங்க. அந்த 6லேருந்து 9 மணி வரைக்கும் அவ்வளோ டிபார்ச்சர்ஸ், அவ்வளோ அவைலபிள்ஸு. பின்னாடி எல்டிடி நிற்கிறான், ஷார்ப்பாக 850 எடுத்துடுவான். அந்த சைடு சபரி கிளம்பிகிட்டு இருக்கான். ரொம்ப வைப்புங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 ஆச்சு. நம்ம மத்தியானம் 1 o'clock வந்து நம்ம டிபார்ட்டராக நம்ம அரைவலை வந்து வெல்கம் பண்ணலாங்க நம்ம உதய எக்ஸ்பிரஸை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:15 ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து உதய எக்ஸ்பிரஸ் பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் கவர் பண்ணலாம்னு நினச்சேன். பட் கவர் பண்ண முடியல. காலேஜில் நோடியோ ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கே செம லேட் ஆகிடுச்சு. பட் இந்த வண்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்லதாக போச்சுங்க. நம்ம பெங்களூர்லேருந்து பொள்ளாச்சி போனால் டேரக்ட் ட்ரெயினுங்க. ஒருவேளை நம்ம கட் ட்ரெயின் தான் போயிட்டு கனெக்ஷன் ட்ரெயின் அந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் பொள்ளாச்சி மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். நீங்கள் காலைல பார்த்துருப்பீங்க. இது வந்து ட்ரையல் ரன் தாங்க விட்டுருக்காங்க. கமர்ஷியல் வந்து ஒன்றும் இல்லை. கமர்ஷியல் விட்டாங்கன்னா நம்ம அதையும் ட்ரை பண்ணுவோம். கூடி சீக்கிரம் விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். டைம் டேபிள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாங்க. நம்ம பாலக்காட்டில் ஒரு 3 o'clock எடுப்பாங்க. நம்ம கோயம்புத்தூர் 5:45 அண்ட் பெங்களூர் வந்து 12:50ங்க. அதே மாதிரி அங்கே கிளம்புற டைமிங் வந்து கரெக்டாக எனக்கு 2:50 கிளம்பி நம்ம கோயம்புத்தூர் 9 o'clock ரீச் ஆயிருங்க. அண்ட் இங்கிருந்து ஒரு 2 hours ஜேர்னிங்க. பாலக்காடு பொள்ளாச்சி வந்து ஒரு 10:05 போயிடுவோம். அங்கே லோக்கல் பஸ் எல்லாம் 10:25 டிபார்ட் ஆகி பாலக்காடு 11:15 கிளம்புறாங்க. இதாங்க ஷெடியூல். வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எத்தனை பேர் எலெக்ஷனில் அந்த ட்ரெயின் ட்ரை பண்ணுதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக 19ஆம் தேதி ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். எவ்வளோ வெயில் ராமநாதபுரத்தில் இருக்கேன். எங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.